Assalamualaikum. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஒன் பார்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ். இந்த 1 வீக் ஃபுல்லாகவே நான் ஷூட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த மழை காலத்துக்கு சாப்பிட்ற மாதிரி காலையில் எந்திரிச்சு குயிக்காக செய்கிற மாதிரி 5 ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 5மே 5 விதமாக இருக்கும். ரொம்ப குயிக்காக டேஸ்டியாக செய்யலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 பார்ட் ரசம் சாதம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி. இப்போ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நைட்டே எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக புளி ஊற போட்டுட்டு அரை உலக்கு அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு 2-3 தண்ணிக்கு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். மற்ற ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நமக்கு ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இன்னைக்கு ரசம் வந்து நம்ம இடித்து ஈஸியாக தான் செய்ய போகிறோம். ஒரு 4 பல்லு வெள்ளைப்பூடு, தேவையான அளவு மிளகு, சீரகம். மிளகு ஒரு அரை டீஸ்பூன், சீரகம் வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இடிச்சிட்டு இதை தனியாக வச்சுக்கலாம். ரசம் சாதம்க்கு சின்ன வெங்காயம் கண்டிப்பாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 4-5 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சுருந்த புளி இருக்கு இல்லையா, அதையும் நல்லா கரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், தாளிக்க வேண்டிய ஐட்டம்லாம் ரெடியாக இருக்குது. தாளிச்சிடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அது ரெண்டும் நல்லா எண்ணெயில் வெடிக்கணும். அதுக்கப்புறமா வரமிளகா சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் என்கிட்ட இருந்துச்சு, அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது இல்லைன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸையும் அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் சாப்பாடு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1:2 ரேஷியோவில் தான் தண்ணி சேர்ப்போம் இல்லையா, இந்த ரசம் சாதம்க்கு 1:3 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா கொலன்னு சூப்பராக வரும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி இலை இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு எப்பயும் விசில் விடுறதை விட ஒரு விசில் சேர்த்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ரசம் சாதம் அப்படின்னாலே அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வறுவல். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். என்னோட ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் வேணால் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு இந்த ரசம் சாதம்க்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இப்போ ரசம் சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக அந்த கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கிறேன். ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த சாதம் பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்குமே நமக்கு கட்டியாலாம் ஆகாது. இப்போ நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது கூட நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரைமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். அகாரோலேருந்து இந்த குளுக்கோமீட்டர் தான் இந்த டைம் ரிவ்யூக்கு நமக்கு அனுப்பியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா 10 ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் நீடில்ஸுமே பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. குளுக்கோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சுகர் இருக்குது, டக்குன்னு வீட்டில் சுகர் கூடுதா குறையுதான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ
இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அதுதான் லான்சிங் டிவைஸ். இந்த குளுக்கோமீட்டருக்கு அதுலேயே ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டுட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம 1000 டைம்ஸ் வந்துட்டு நம்மளோட பிளட் சுகர் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த நீடில் எடுத்து இந்த லான்சிங் டிவைஸோட கேப் எடுத்துட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன கேப் போல் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் செட் ஆயிரும். மேலே வந்துட்டு இந்த மூடி இருக்கு இல்லையா, அதை போட்டு விட்டுறணும். அந்த ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி அந்த குளுக்கோமீட்டருக்கு மேலே சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு அதுக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த குளுக்கோமீட்டர் ஆன் பண்ணதுமே 255 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த மாதிரி இருக்கப்ப நம்ம வந்து நம்மளோட சுகர் லெவலை செக் பண்ணிக்கலாம். அந்த லான்சிங் டிவைஸை பின்னாடி லைட்டாக இழுத்து விட்டுட்டு விரலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு சொட்டு ரத்தம் வந்துடுது. ரொம்பலாம் வலி கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஸ்ட்ரிப்ஸில் அந்த எட்ஜில் வந்துட்டு அந்த பிளட்டை வச்சோம் அப்படின்னா அதுவாக அப்சார்ப் பண்ணிட்டு கரெக்டாக 5 செகண்ட்ஸில் நம்மளோட பிளட் சுகர் லெவலை காமிக்குது. யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு கவரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க, சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. நல்ல ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. அமேசான் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை வைக்கிறதுக்கு அழகாக காம்பேக்டாக அந்த மாதிரி ஒரு பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க, நீட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். டே 2 ப்ரோட்டீன் ரிச் கிரீன் கிராம் ரைஸ், பச்சைப்பயிறு சாதம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, புரதச்சத்து அதிகம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ஈவன் டயட்டில் இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எப்பவும் போல் நான் நைட்டே எடுத்து வச்சிட்டேன். இப்போ 1 டம்ளர் பொன்னியரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு பாசி பயிர் எடுத்து நைட்டே நான் கழுவிட்டு ஊற வச்சிட்டேன். நைட்டு ஊற வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அரிசியே நம்ம ஊற வச்சிருக்க பச்சை பயிரில் போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு 3-4 தடவை கழுவிட்டு இதை வந்து ஊற வச்சுக்கலாம். சாப்பாடு தாளிக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறினா போதும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை தோல் உரிச்சிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 இன்ச் அளவுக்குள்ள இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நம்ம தோல் சீவி வச்சிருக்க இஞ்சி, ஒரு 5-6 பல்லு வெள்ளைப்பூடு, அது கூடவே மல்லியல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்து கூட 2 பச்சை மிளகாவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் எடுத்திருக்கேன். 2 தக்காளி இருக்குது, அது இருக்கட்டும். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்தம்பருப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு இஞ்சியை சேர்த்துடலாம். அது பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த மாதிரி 1 by 1 சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வதங்குறப்பே பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இஞ்சி, இந்த கடுகு, சீரகம் கூட வதங்குறப்ப அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இது கூடவே வந்துட்டு வரமிளகா, ஒரு 2 வரமிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி, மல்லியலை சேர்த்துட்டு இப்போதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துச்சு அப்படின்னா தான் சாப்பாடோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி, பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். அரிசியும் பயிரும் சேர்த்து நமக்கு 1.5 டம்ளர் வந்துச்சு இல்லையா, 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். எப்போவுமே 1 பாட் ரைஸ்க்கு உப்பு வந்துட்டு நம்ம உலக்கி தண்ணி ஊற்றிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பாடு வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சாப்பாடு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த குக்கருக்கு கரெக்டாக 3 விசில் விட்டேன், சரியாக இருந்துச்சு. உங்களோட குக்கருக்கு ஒயிட் ரைஸ்க்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
சைட்லேயே பார்த்தீங்கன்னா முட்டையுமே வேக வச்சுருக்கேன். அன்றைக்கி அமீன் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போனேன். ஒரு 2 நாள் அக்மலுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஸ்கூலுக்கு போகலை. ஃபஸ்ட்டு காமிச்ச 2 ரெசிப்பியுமே பார்த்திங்கன்னா அமீனுக்கு மட்டும்தான் பேக் பண்ணியிருப்பேன். ஸோ குக்கர் விசில்லாம் வந்து ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக பொழுன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், முட்டை வறுவல், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். உடம்புக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கு இல்லையா பச்சை பயிரில். ஸோ இது கூட அமீனுக்கு எக் ஒயிட் மட்டும் வச்சு அன்றைக்கி பேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். Day 2 லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு நல்லா சூப்பராக பேக் பண்ணியாச்சு. Day 3 பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி. ரொம்ப குயிக்காக ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கேன். ஸ்கூல் டே மார்னிங் நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்னிங் இந்த ரெசிபி நீங்கள் செய்யணும் அப்படின்னா சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு காலையில் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்துட்டு இந்த வீக் நடுவில் ஒரு நாள் லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா, ஈவினிங் போல் தான் நான் செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக இந்த வீக் இந்த வீடியோ போடணும் அப்படின்றதுக்காகவே அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நான் ஷூட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் 1/2 kg அளவுக்கு பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 வெள்ளைப்பூடு. பூடு எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதே ஈக்குவல் குவான்டிட்டி வந்துட்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா, இதை அலசிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 பச்சை மிளகா, 5-6 முந்திரி பருப்பு, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். பட்டை நான் வீடியோவில் காமிச்சிருக்க சைஸில் 6 பீஸ் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஒரு பேஸ்ட்டே போதும், நம்ம பிரியாணிக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் வந்துட்டு கொடுக்கும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக பே லீஃப் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு பெரிய தக்காளி எடுத்துட்டு அதையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லாவே நமக்கு வதங்கிடும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 1 டீஸ்பூன் சேர்த்தேன். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உங்களுக்கு கரம் மசாலா பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க, எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் வந்துட்டு ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும், அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுறணும். அதுக்கு முன்னாடி காரம் செக் பண்ண எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுக்கலாம். போன்லெஸ் சிக்கன் சேர்த்தோம் அப்படின்னா பிள்ளைங்க ஸ்கூலில் போய் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கனில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கோம் இல்லையா, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தம் பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா 1:2 ரேஷியோ சேர்ப்போம். இன்னைக்கு நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுனால 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய லெமனாக இருந்துச்சு அப்படின்னா பாதி சேர்த்திங்கன்னா போதும். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 7-10 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா திக்காகி வந்துடும். நல்லா அப்படியே நமக்கு அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்று சேர வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு இந்த குக்கருக்கு 2 விசில் விட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 5 லிட்டர் குக்கர். உங்களோட குக்கர் இதை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. இல்லை பெரிய குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விசில் விட்டிங்கனாலே போதும். நானே எதிர்பார்க்கல, பிரியாணி அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணதுமே நான் ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. முழுங்கிட்டு சொல்லி எப்படி இருக்குங்க? என்னப்பா 2 மணி நேரம் முழுங்குற? சூப்பரா
இப்போ நான் சொன்ன மெத்தடில் பிரியாணி சிக்கனில் செய்யலாம், மட்டனில் செய்யலாம், சோயா சங்க்ஸ் போட்டு செய்யலாம், அதுக்கப்புறம் பயிர் எல்லாமே ஊற போட்டு அதுவுமே செய்யலாம். போன லஞ்ச் பாக்ஸ் மெனு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மழை டைமில் இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வீக்கெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட பண்ணலாம். போன்லெஸ் சிக்கன் இல்லாமல் போனோட போட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். Day 4 கட்டுச்சோறு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நாகூர் காரைக்கால் ஸ்பெஷல் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்துட்டு கொஞ்சமாக பட்டாணி நைட்டே ஊற போட்டிருந்தேன். அது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்க அலசிட்டு அதையுமே கட் பண்ணி போட்டுட்டு இது ரெண்டும் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்துட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வெந்து வந்துடும். அரிசி வந்துட்டு நம்ம சாப்பாடாக்குவோம் இல்லையா, பொன்னி அரிசி, அது வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போது அதே டம்ளரில் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி அளந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். காலையிலேயே தேங்காய் பால் எடுக்கணுமான்னு யோசிக்காதீங்க. தேங்காய் இந்த மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா தேங்காய் பால் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம எடுத்த 1 டம்ளர் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. ஸோ இது கூடவே நம்ம கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தோம், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு. இன்னும் 1 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அந்த தேங்காய் பாலோட ஊற்றிட்டு இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சுக்கலாம். டோட்டலாக நம்ம வந்துட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ அதை அளந்து தான் தேங்காய் பால் எடுத்ததும் புளி கரைச்சதும். ஸோ அந்த தண்ணியை நம்ம அப்படியே உலக்கி ஊற்றிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு 5-6 பல்லு வெள்ளைப்பூடை இடிகளில் போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் அதே இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இடித்து போடுறப்ப சாப்பாடோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க அந்த வெள்ளைப்பூடு இருக்கு இல்லையா, அதையும் அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுடலாம், வெள்ளைப்பூடோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசி, அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த குக்கருக்கு கரெக்டாக 3 விசில் விட்டேன். சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு புளி சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு, பட்டாணி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருள வதக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கட்டுச்சோறுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு மட்டும் கிடையாது, புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு, நம்மளோட கட்டுச்சோறும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த காம்பினேஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாப்பாடு கொஞ்சம் புளிப்பாக தேங்காய் பால் வாசத்தோடு இருக்கிறதுக்கு நல்ல இந்த காரசாரமான உருளைக்கிழங்கு பட்டாணி பெரட்டலோட காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், Day 4ஓட லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் பண்ணியாச்சு. Day 5 1 part வெஜ் பிரியாணி. வார கடைசி ஆயிடுச்சு அப்படின்னா இருக்க காய்கறி எல்லாம் காலி பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ வார கடைசியில் செய்யக்கூடிய வெஜ் பிரியாணி. 1 கப் அளவுக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். 1 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பீன்ஸ், 1 கேரட், 1 பீட்ரூட், இது கூடவே 1 தக்காளி, 2 பெரிய வெங்காயம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை தோலை உரிச்சிட்டு தனியாக வச்சாச்சு. கேரட்டோட தோல்
சீவுறது, அப்புறம் பீட்ரூட் தோல் சீவுறது, எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் ஒரே டைமில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காய் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கோட தோலை லைட்டாக சீவிட்டு அலசி எடுத்து வச்சுட்டு, பீன்ஸோட அந்த காம்பை கட் பண்ணுவோம் இல்லையா, காம்பை கட் பண்ணிவிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சைட்லேயே முட்டையும் பார்த்திங்கன்னா வேகிறதுக்காக வச்சு விட்டாச்சு. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எப்பவும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை வதக்கிக்கிட்டே காயெல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த பிரியாணிக்கு ஈஸியான மெத்தடில் காய் கட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். பீன்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மொத்தமாக வச்சுட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணியில் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு கட் பண்ணுற வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதே போல் தான் கேரட்டும் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். காய் கட் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த வெஜிடபிள் பிரியாணியில் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ பீட்ரூட்டையும் நான் அதே போல் கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் நீல வாக்கில் கட் பண்ணி ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த வெஜிடபிள் ரைஸ் செய்கிறப்ப டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இந்த வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டுட்டேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே இந்த மாதிரி நல்லா தின்னாக நீட்ட வாக்கில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி, 2 டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அது வதங்கி இருக்கும் போதே கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி, மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்குனீங்க அப்படின்னாலே நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னா காய் வந்துட்டு நமக்கு குழஞ்சிரும். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு விட்டுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தோம் இல்லையா, 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசி, இது கூடவே கொஞ்சமாக மல்லி, புதினா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமனோட ஜூஸும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 1/2 லெமனோட ஜூஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கருக்கு 2 விசில் விட்டேன் அப்படின்னா சாப்பாடு நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போடுறதுனால சாப்பாடு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ சூடாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். மதியானம் சாப்பிட்றப்ப நல்லா பொழுன்னு சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, நம்ம வீட்டில் பொன்னி அரிசி இருக்கு இல்லையா, சாப்பாடாக்குற பொன்னி அரிசி, அதுலேயும் செய்யலாம். அதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதுலேயும் செய்யலாம். சீரக சம்பா அரிசிக்குமே தண்ணி வந்துட்டு இதே ரேஷியோ தான். பொன்னி அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா 1:2 ரேஷியோ போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். Thank you so much. Assalamu alaikum.